கழுகு பறந்தாலோ, ஒரு பாம்பு வந்தாலோ, ஒரு பூனை வந்தாலோ, என் குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி இந்த தாய்க்கோழி ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளுகிற குஞ்சுகள் அந்த சிறகுகளுக்குள்ளே வந்து ஒளிந்து கொள்கிறது. அதைத்தான் சபை செய்கிறது. ஜனமே, ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருது, இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஜனமே, மனம் திரும்பு, சபைக்குள்ள வந்துரு, கோழியினுடைய சிறைகளுக்குள்ள வந்துருங்க, அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துருங்க, நோவாவின் பேழைக்குள்ள வந்துருங்க, ராகாபின் வீட்டுக்குள்ள வந்துருங்க, ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க. ஒரு ஆபத்து வருது, ஒரு ஆபத்து வருது, இயேசு வரப்போறாரு. கொரோனா வந்துட்டு போயிருச்சு, பல புயல்கள் வந்துட்டு போயிருச்சு. ஏசப்பா சொன்ன எல்லா காரியங்களும் பைபிள்ல சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லுகிறதான அந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த டூயல் கோர் என்கிறதான அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜிபே, கூகுள் பே, போன் பே, இதெல்லாம் அந்தி கிறிஸ்து பூமிக்கு வரப்போறான். இயேசு அதுக்கு முன்னாடி வரப்போறாரு. பூமியை நியாயம் தீர்க்க போறாரு. ரட்சிக்கப்படாதவங்க, ஞானஸ்நானம் பெறாதவங்களை நரகத்துக்கு தள்ளிடுவாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பரலோகம் சேர்ப்பாரு. சபைக்கு வாங்க, அடைக்கல பட்டணத்துக்குள்ள வாங்க, உள்ள வந்து நுழைஞ்சுக்கிறீங்கன்னு அந்த கோழியை போலதான் நாங்களும் கூவுகிறோம்.